கடன் பெற்றவர் திருப்பி அதை வட்டியாக கொடுக்கும்போதோ அல்லது 2-3 கடன் வாங்கியிருக்காரு அதில் இந்த கடனுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்றதையோ சரியாக முறைப்படுத்தி அவர் சொல்லியிருக்கணும். எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது ஓரளவு சொல்லியோ அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதை வந்து கடனை யார் திருப்பி வாங்குறாரோ அவர் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். ஏற்றுக்கிட்டால் தான் வந்து அந்த கடனில் கழியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் வந்து அந்த பணத்தை வாங்குறாரு, இதை வட்டின்னு நினச்சின்னு கொடுக்குறாரு. அவர் அதாவது இவர் வந்து அசல் அப்படின்னு நினச்சி கடன் பெற்றவர் திருப்பி கொடுக்குறாரு. அந்த முதல்ல வாங்கினவர் வந்து வட்டின்னு நினச்சி கழிச்சிடாரு. கடைசி வரைக்கும் கழிக்கிறதுக்கான உரிமையை வந்து அவருக்கு வந்து அந்த சட்டப்பிரிவு கொடுத்துக்கப்படுது. பிரிவு 59லையும் 60லையும் வந்து அதை வந்து வரையறுத்து சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் லோன் கட்டிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கட்டும்போது முதல்ல வந்து வட்டியாகவே கழிச்சிட்டு இருப்பாங்க அந்த போட்ட ஒப்பந்தத்தின்படி. பாதி கட்டி முடித்த பிறகு இவ்வளோ நாள் கட்டுறதெல்லாம் வட்டிங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கட்டுறது தான் முதல், நீங்கள் தான் அதான் வந்து அசலில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பணத்தை கட்டுறவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு வந்து இடி விழுந்த மாதிரி இருக்கும். கடைசியாக செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இப்போ இதுதான் வந்து ஒப்பந்த சட்டம் வந்து கடன் வாங்கியவர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை சாதகமாக கொடுத்துருக்கு. அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு கடன் வாங்கிட்டா ஒரே நபர்கிட்ட பல்வேறு கடன்கள் வாங்கியிருக்கும் போது திருப்பி செலுத்தும் போது இந்த தொகை எதுக்கானது, வட்டியாக போதா இல்லை முன்பு வாங்கிய கடனா இல்லை இடையில் வாங்கிய கடனா அப்படின்றத கரெக்டாக முறைப்படுத்தி சொல்லி அதை எதிர்க்கிற நபரும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கடனுக்கான தொகையாகவோ வட்டியாகவோ அது கழியும் என்பது வந்து சட்டம் சொல்லுது. இந்த மாதிரி இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து அந்த கடன் கொடுங்கல் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா முதல் நபர் வந்து அதை வட்டியாக கழிச்சிருப்பார், கடன் கொடுத்தவர். கடன் திருப்பி கொடுத்தவர் வந்து அதை வந்து அசல் நினச்சி கொடுத்துருப்பாரு. 2 பேருக்குள்ள வந்து நிறைய வந்து முரண்பாடு வரும். நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரி வழக்குகளும் நிறைய வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்துறீங்க, அதாவது திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. நிச்சயமாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயன்படும் நம்புகிறேன்.